லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஏற்கனவே இந்த தாவேகா ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குதிரை பேரம் நடத்துது அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. இதுல குறிப்பா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், எல்லாத்துக்கும் நீங்க ரெடியாக இருங்க. ஏன்னா மக்கள் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு ஆட்சி கட்டுல விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு. அதனால எந்த நேரத்திலும் மீண்டும் தேர்தல் வரும் என நடக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளை மிரட்டுகிற வேலையில தாவேக்கா ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த போராட்டம், திமுக மாணவர்கள் போராட்டம், கைது, ஈவா வேலு அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு புகார், அப்புறம் சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீதும் கூட புகார் இருக்கு. இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக எதிர்கட்சிகளை மிரட்ட பார்க்கிறது தாவேக்கா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையில் கூட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலினுடைய திசைவழி போக்கை தீர்மானிக்கிற இடத்தில் அவர்தான் இருக்கிறார் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. இதை ஏற்றாலும் மறுத்தாலும் இதுதான் உண்மை. இப்போ விஜயினுடைய அரசு ஒரு நிலைத்தன்மையற்ற அரசாக இருக்கு. அதனாலதான் ஒரு குதிரை பேரத்துல அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நாம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கண்கூடாக பார்க்கிறோம். இதுவரைக்கும் அவர் பேசிய திரைமறைவு பேரங்கள், அவர் அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அழைத்து வந்தது, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமலேயே ஒரு முடிவுக்கு வருவதற்கான சூழலை தான் உருவாக்குச்சு. நமக்கு தெரியும், இசக்கி சுப்பையா தொடங்கி மரகத குமரவேலிலிருந்து விஜயபாஸ்கர் வரைக்கும் ஏன் ராஜினாமா செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இதற்கு பின்னால் விஜய் தான் இருந்தாரா, விஜய் நேரடியாக இதுல ஈடுபட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாகவே தான் இருந்தது. இதை இப்ப சமீபத்துல வைகோ ரிவீல் பண்ணிட்டார். வைகோ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த குதிரை பேரம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, என்னிடத்துல விஜய் பேசினாரு, உங்க கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர், அதாவது மதிமுக சார்பில் திமுகவில் போட்டியிட்டவர்கள் 2 பேர் ராஜினாமா பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள நீங்க மீண்டும் போட்டியிட வச்சீங்கன்னா நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறேன், அவங்கள நான் வெற்றி பெற வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு விஜய் சொன்னார் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன? குதிரை பேரம் தானே. அப்போ ஒரு தலைவரிடத்துல நேரடியாக நீங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வைங்க, நீங்க அந்த முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக 2 செய்தியை விஜய் சொல்லியிருக்காரு. ஒண்ணு, வைகோ ஒரு நல்ல புரோக்கர்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, குதிரை பேரம் தான் நடக்குது, எனக்கு அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி 118 சீட்டு வர்றதுக்கு நான் எந்த மாதிரியான வேலையை வேண்டுமானாலும் செய்வேன், அது பணம் கொடுத்து செய்யறதாக இருந்தாலும் சரி, இல்ல கொல்லைப்புற வழியாக வேறு சில வழிகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிறத விஜய் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதாவது விஜய் அம்பலப்படுத்தல, வைகோ அம்பலப்படுத்தியதன் மூலமாக விஜய் அம்பலப்பட்டு போயிருக்கிறார். இந்த சூழல் நிலவரப்போ இப்ப இடைத்தேர்தல்ல என்ன முடிவு வரும் அப்படிங்கிறது யாருமே இப்ப கணிக்க முடியாத சூழல்ல இருக்கு. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எந்த முயற்சியை எடுத்தாவது நாம இந்த இடைத்தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லா இடங்களிலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் தயார் செய்து கொண்டே வர்றாரு. அவரோ அல்லது அவரை சார்ந்திருக்கிற தரப்போ தயார் செய்துகிட்டே வர்றாரு. ஆனா திமுக இப்போது இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராகிருச்சு. அதனாலதான் நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் இணைகிற அந்த விழாவுல அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நெஞ்சுரத்தோடு துணிச்சலாகவே அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இடைத்தேர்தல்ல வெற்றி பெற முடியாதுங்கிற செய்தியை தான் அவர் மறைமுகமாக சொல்றாரு. இந்த ஆட்சி நீடிக்காது, எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அப்ப அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா இப்ப இருக்கிற மாதிரியே கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்களே அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரியே கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கான இடர்பாடுகளை நிறைய இந்த அரசு சந்தித்து கொண்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இடர்பாடுகள் கூடிக்கொண்டே போகுது. அமைச்சர்கள் மீதான சிக்கல்கள் வருது, நிர்வாக ரீதியான சிக்கல்கள் வருது. இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற போது மக்களினுடைய கோபத்துக்கு இந்த அரசு ஆளாகுது. இந்த அரசினுடைய அந்த நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாகுது. அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டு தான் நான் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள்
இன்றைக்கு இந்த ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். நீங்க இல்ல அவர் சொன்ன ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து, அதாவது அவர் இடைத்தேர்தல் அது விரைவில் வந்து ஆட்சி கவிழும், பொது தேர்தல் கூட வர வாய்ப்பு இருக்கு, தயாராகிறன்னு தான் சொல்றாரு. அதுல முக்கியமா இப்போ இன்றைக்கு கூட இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்களை இணைய போறதாக சொல்றாங்க. இன்னும் அதாவது விஜய் அவர்கள் இது போன்று நடக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தனக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளுடைய இது வந்து எப்ப வேணாலும் நம்மளை கவிழ்த்து விடுவாங்கன்னு சொல்லி தானே அதிமுகல இருந்து வரிசையாக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு நம்மளுடைய மெஜாரிட்டி அதிகப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காரு இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது சரி. அதுல என்ன சிக்கல்னா, அதுதான் நான் சொன்னேன். இடைத்தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடுறாரு விஜய். ஆனா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். நீங்க 100 விழுக்காடு விஜய்க்கு தான் வெற்றின்னு எப்படி தேர்தலுக்கு முன்பாகவே கணிக்க முடியும்? அப்படி அதை கணிச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க கொல்லைப்புற வழியாக வர்றீங்கன்னு அர்த்தம், இல்ல தேர்தல் ஆணையத்தோடு ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல எது உண்மை? நீங்க இப்பவே அந்த கணிப்புக்கு வந்தீங்கன்னா அதுல எது உண்மை? அப்போ ஏற்கனவே விஜயபாஸ்கர், எந்த விஜயபாஸ்கர், விராலிமலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்ற கரூர் விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணிட்டு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இவங்க எல்லாம் எதுக்காக ராஜினாமா பண்றாங்க? அதிமுகவுல என்ன பிரச்சனை நிலவுது? மீண்டும் தான் இந்த பழைய ஆட்களுக்கு எல்லாம் பொறுப்பெல்லாம் போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இடையில போடாம இருந்தாரு, சிக்கல் இருந்தது, சங்கடம் இருந்தது. இப்பதான் பொறுப்பெல்லாம் போட்டுட்டாரு. போட்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ முழுக்க முழுக்க வைகோ சொன்னார் இல்லையா, நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு நிக்க வைங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா வைகோ, விஜய் சொன்னதாக. அந்த செய்தியை தான் நான் உண்மைன்னு பாக்குறேன். அந்த செய்தி தான் இப்ப வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் பொருந்தும், விராலிமலை விஜயபாஸ்கருக்கும் பொருந்தும், அம்பா சமுத்திரத்துல ரிசைன் பண்ண எசக்கி சுப்பையாவுக்கும் பொருந்தும், இப்படி எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு பாக்குறேன். அப்ப எல்லாருக்கும் நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னால் பேசப்பட்ட பேரம் என்ன? அதன் பின்னால் நடந்திருக்கிற அந்த குதிரை பேர அரசியல் என்ன அப்படிங்கிறது தானே இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ இதெல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்றப்போ, இடைத்தேர்தல்ல நீங்க 100 விழுக்காடு வெற்றி பெறுவீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க 118 எண்ண கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்க. அதற்கான மெனக்கடல் இருக்கு. நான் இல்லைன்னா மறுக்கவே இல்லை. அந்த நம்பர்ஸ், அந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சிக்கிறாரு விஜய். ஆனா நீங்க போற ரூட் எல்லாம் தப்பா இருக்கு. இப்ப இந்த நாட்டு மக்கள் இடத்துல அம்பலப்பட்டுல போவீங்க. ஒண்ணு வேணாம் சார், நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றாரு, எஸ்ஐகி சுப்பையா ராஜினாமா பண்ணிட்டாரு ஆல்ரெடி. இப்ப இவங்க 2 பேரும் மீண்டும் அந்த தொகுதியில தாவேகா சார்பில் போட்டிடுவாங்களா? அப்படி போட்டிடுவாங்கன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? எனக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க, விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, அதனால விஜய் என்ன ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கட்சியில வந்து சேர சொன்னாரு, இப்ப அவங்க கட்சியில சேர்ந்திருக்கேன், இப்ப விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா? மக்கள் என்ன கிள்ளுக்கிறீங்களா சார்? கடையநல்லூர் எம்எல்ஏ மதிமுகவில் இருந்து போய் திமுகல போட்டியிட்டு வெற்றி பெற்றார்ல, அவர் சொன்னார், என்னுடைய தொகுதி மக்களினுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கணும்னு சொன்னார். ரொம்ப சரியான வார்த்தை அது. நான் அதை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் ஒரு கட்சி பின்னணியை பாக்குறாங்க. அதை கடந்து நீங்க என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. வேட்பாளர் நேர்மையானவரா அப்படின்னு பாக்குறாங்க. வேட்பாளர் குறைஞ்சபட்ச நாணயத்தோடு நடந்துக்குவாரான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட பிறகு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் வந்தீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு தானே புரிஞ்சுக்குவாங்க. இல்ல வேற ஏதோ ஒரு பதவி ஆசைக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. காரண காரியம் என்ன சார் சொல்லுவீங்க? திமுக ஏதாவது நெருக்கடி வந்துச்சா? இல்ல. எசக்கி சுப்பையா மாதிரி யாராவது சொல்லலாம், அதிமுக அழியிற நிலையில இருக்கு, அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில இருக்கு, எங்களால டிராவல் பண்ண முடியல, அதுல அந்த கட்சியில பயணிக்கிறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியே எதையாவது சொல்லலாம். ஆனா இப்ப ராஜேந்திர மாதிரியான ஆட்கள்லாம் என்ன சொல்லிட முடியும்? கடையநல்லூர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, நீங்க வந்து திமுகவுல எந்த நெருக்கடியுமே இல்லையே கடையநல்லூருக்கு. கடையநல்லூர் தொகுதிக்கு பிரச்சனை கிடையாது, கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படின்றப்ப நீங்க எதை வச்சு ராஜினாமா பண்ணீங்க? அப்ப இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் நீங்க தேர்தல் காலத்துல எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் திமுக சும்மா விட்டுருமா? திமுக கேள்வியே கேட்காதா? திமுக தேர்தல் பிரச்சார காலத்துல கடுமையாக இந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கும்ல. இந்த நாட்டு மக்களுடைய வரி பணம் வீணா போகுது பாருங்க, விஜய் இப்படி ஒரு கேவலமான அரசியலை செய்யறாரு, வட இந்தியாவுல இருந்த மாடலை கொண்டு வந்து இங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசி ஓட்டு கேட்டாங்கன்னா அது பாதிக்குமா பாதிக்காதா?
கண்டிப்பாக பாதிக்கும். 2வது இப்போது இருக்கக்கூடிய இந்த நிர்வாக சீர்கேடு இது கூடுதலான தலைவலியை விஜய்க்கு உண்டாக்கும். கண்டிப்பாக இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகவே தான் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப விஜய் எப்படி அந்த மேஜிக் நம்பர்ஸுக்கு வர முடியும்? அந்த மேஜிக் நம்பர்ஸ் வரலன்னா இப்ப நீங்க ராஜினாமா பண்ண வைக்கிறதுல என்ன பயன் இருக்கு? இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணுவீங்க? எனக்கு தெரியும் நீங்க ஒரு 40 பேரை ராஜினாமா பண்ண வச்சாக்கா அட்லீஸ்ட் ஒரு 15 சீட்டு ஜெயிக்க முடியும். அப்ப அந்த 15 சீட்டு ஜெயிச்சீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 25 சீட்டை யாரு ஜெயிக்க போறா? திமுக ஜெயிச்சிடும். அப்ப நேற்றைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொன்ன செய்தி ஏறக்குறைய நிறைவு பெற்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது இல்லை. எனவே அவர் பல தேர்தல்களை சந்தித்தவர், ஒரு பேரியக்கத்தினுடைய தலைவர், நிர்வாகத்தை நடத்தியவர், அதுவும் செம்மையாக நடத்தியவர். எனவே அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் சொன்னார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய சமீபகால நடவடிக்கைகள் அடுத்தடுத்து உடனடியாக பதிலடி கொடுக்கிறாரு. இப்போ ஆட்சி எப்ப வேணாலும் கவலை ரெடியாகுன்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. இதுல குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக தரப்புல எடப்பாடி இருக்கிறாரு. ஆனாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையறதை நம்ம பாக்குறோம். இதுல குறிப்பா திமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ கூட எடுக்க முடியல. வைகோ அவர்கள் ஒரு கணக்கு போட்டு நம்ம கட்சியில இணைஞ்சிடலாம், நம்மளுடைய ஆதரவு கொடுத்துடலாம், நம்மளோட 2 எம்எல்ஏ அப்படின்னு கணக்கு போட்டிருக்கும் போது அந்த மதிமுக அந்த கட்சியில இருந்தா கூட உதயசூரியன் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு அந்த 2 எம்எல்ஏவையும் ஸ்டாலின் அவர்கள் தக்க வச்சிருக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? சமீப காலமா அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? சார், நீங்க அடிப்படையிலேயே திமுக ஒரு பலமான கட்சி. அந்த கட்சியை விட்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் வரப்போகிறது? அப்படி பாருங்க. நீங்க ஸ்டாலின் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு, அந்த நிலைப்பாட்டின்படி போகுது அப்படின்னா, ஒரு தலைவரின் மீதும் ஒரு கட்சியின் மீதும் நம்பிக்கை இருந்தால் 1000 சோதனைகள் வந்தாலும் அந்த இயக்கத்தில் தொண்டர்கள் தொடருவார்கள். அவ்வளவுதான். திமுக சந்திக்காத சரிவா? திமுக சந்திக்காத சோதனையா? அதே அதிமுக சந்திக்காத சோதனையா? அதிமுக சந்திக்காத சரிவா? ஆனா இன்னைக்கு ஏன் அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, அதிமுகவினுடைய தலைவர் நம்பிக்கையை இழக்கிறாரு. அந்த கட்சி கண்ணு கட்டிய தூரம் வரை வெற்றியை பெற முடியாது என்கிற மோசமான நிலைக்கு போகுது. எனவே ஒரு ஊசலாட்டம் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு வருது. அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு தள்ளாட்டம் வருது. ஆனா திமுக அந்த நிலையில இல்லை. இப்ப கூட அது ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருக்கிறதே தவிர அது ஒன்னும் அதல பாதாளத்துக்கு எல்லாம் போயிடும். இன்னமும் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இயக்கமாகவே திமுக இருக்கு. அதிமுக அப்படி இருக்கா? அந்த நிலையில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தை வச்சிருக்கிறார். நீங்க 2016 தேர்தலுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தலைவர் என்கிற நிலைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் வர்றார். அதற்கு முன்பு அவர் செயல் தலைவர் இல்லையா? அப்ப தலைவர்ங்கிற நிலைக்கு அவர் வந்ததற்கு பிறகு திமுகவுக்கு தொடர் வெற்றியை மட்டுமே தந்திருக்கிறார். இந்த தேர்தல் தான் முதல் தோல்வியை தந்த தேர்தல். ஆனா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக இருந்து கொண்டே தொடர் தோல்வியை தான் அதிமுகவுக்கு கொடுத்தார். சார், அதிமுகவுடைய பார்ட்டிசிபேஷன் மக்களவையில 10 ஆண்டுகளாக இல்ல சார். ரவீந்திரநாத் ஒருத்தர் மட்டும்தான் சார் இருந்தார், ஓபிஎஸ் பையன். அதுவும் அந்த நேரத்துல நான் இன்னைக்கு சொல்றதுனால வருத்தப்படல, பாஜக ரெப்ரசன்டேஷனா இருந்துச்சு. ரவீந்திரநாத் என்ன பண்ணாரு? லெட்டர் ஹெட்ல மோடியினுடைய படத்தை போட்டுக்கிட்டாரு. நீங்க கேட்க முடிஞ்சிச்சா? கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சா? இல்ல. இப்ப இந்த 5 ஆண்டுகள் இன்னும் நீடிக்க போகுது. ஒரு இடத்துல கூட நீங்க வெற்றி பெறல. இடைத்தேர்தல்கள்ல பெருசா வெற்றி பெறல, ஊரக உள்ளாட்சியில வெற்றி பெறல. ஒரு மேயர் இருக்கா அதிமுகவுக்கு? எங்காவது ஒரு மேயர் எந்த மாநகராட்சியிலாவது இருக்கா? ஊரக உள்ளாட்சியில வெற்றி பெற்றீங்களா? அதுவும் இல்லை. சரி, 2021 தோல்வியை தழுவியதற்கு பிறகு அந்த கட்சியை மீட்டு உருவாக்கம் செஞ்சீங்களா? அதுவும் இல்லை. ஆனா திமுக என்ன பண்ணுது? இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு உடனே ஒரு குழுவை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி அந்த தோல்விக்கான காரணங்களை கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டு சொல்லுது. அதிமுகவும் தோத்துதானே சார் போச்சு? அதிமுகவும் தோல்வியை தானே தழுவிச்சு? ஏதாவது இந்த மாதிரி கட்சியில என்ன நடக்குதுங்கிற கட்சியினுடைய தொண்டனினுடைய மனக்குமுறலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கேட்டாரா? அவர் தான் இவங்க 25 பேரை புடிச்சு வைக்கிறதுலயே வேலையா இருக்காரு. இவங்களுக்கு பொறுப்பை கொடுக்காம தடுத்து நிறுத்துறதுலயே வேலையா இருக்காரு. அப்போ இந்த இடத்துல ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற நிலையை அண்ணன் மு.க. ஸ்டாலின் இப்போதும் தக்க வைத்துக் கொள்கிறார், எப்போதும் தக்க வைப்பார். அதனால திமுகவில இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வைகோ பண்ணது அட்டர் பிளாப். வைகோ ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கார். அவர்களா என்ன அரசியல் அறிவு இருக்கு?
அரசியல்ல இத்தனை ஆண்டு காலத்துல என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறாருன்னே தெரியல. முதல்ல திமுக உறுப்பினரை போய் நீங்க ராஜினாமா செய்ய சொல்லலாமா? அது சரியா? மிகப்பெரிய தவறு இல்லையா? அது உங்க கட்சி உறுப்பினரா இருந்தாலே ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல, அதிகாரம் இல்ல. அது நீங்க ரூம்குள்ள உட்கார்ந்து பேசினா அது வேறு சார். பொதுவெளியில எடுத்துட்டு நீங்க இதை பேசுறீங்க. இந்த செய்தி பேசு பொருளாகுது. ஒண்ணு வேணாம், ரொம்ப சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை டிஎம்கே சிம்பல்ல இவங்க கண்டெஸ்ட் பண்ணாம இருந்து மதிமுகவுக்கு ஒரு தனி சின்னம் கிடைச்சா அந்த சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா இவங்களை ராஜினாமா பண்ண சொல்றாரு வைகோ அப்படின்னா அவங்க கட்டாயம் ராஜினாமா பண்ணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. அவசியம் இல்லை சார். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய உரிமை அது. ராஜினாமா பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். நான் தலைவர், நீ ராஜினாமா பண்ணியே ஆகணும்லாம் கழுத்தை பிடிச்சு நெரிக்க முடியாது. அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க தனியா செயல்பட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பேரவைத் தலைவர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்கன்னா அவங்க தனியா செயல்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. கடந்த காலத்துல தமாகல இருந்து பிரிந்து வந்த சிலர், எந்த தமாக? நான் சொல்றது மூப்பனார் தமாக. மூப்பனார் தமாகவிலிருந்து பிரிந்து வந்த சிலர் அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் ஹக்கீம் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. 2001, 2006 ஆட்சி காலத்துல அவங்கள தனி சட்டமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் அடையாளப்படுத்தி அன்னைக்கு இருந்த பேரவைத் தலைவர் காளிமுத்து அவர்களுக்கான உரிமையை கொடுத்தாரு. அதெல்லாம் பல உதாரணங்கள் இருக்கு. அப்ப உங்க கட்சி எம்எல்ஏவே நீங்க ராஜினாமா பண்ண சொன்னா அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற உரிமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற போது திமுக சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்களை நீங்க எப்படி ராஜினாமா பண்ண சொல்லி கேட்க முடியும்? அதுக்கு தார்மீக உரிமையே வைகோவுக்கு முதல்ல கிடையாது. அதே நேரத்துல அண்ணன் ஸ்டாலினோடு இருந்தால் அரசியல் பயணம், நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும். நாம இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டி, சார் எத்தனை பேருக்கு கனவு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிருந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேருக்கு லட்சியம் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டுவது. இப்ப இந்த மதிமுகவிலிருந்து நான் நீக்கப்பட்டதற்கு பிறகு திமுகவில் சேர்ந்து விட வேண்டும்னு நினைச்சவன் சார் நானு. எப்படியாவது கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிவிட முடியாதான்னு ஏங்கி தவித்தவன் நானு. அந்த கட்சிக்காக தொடர்ந்து பேசிவிட முடியாதா? அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில் சேர்ந்து விட முடியாதா? உறுப்பினர் அட்டை பெற்று விட முடியாதான்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அது நடக்கல. காரணம் அன்னைக்கு வைகோ இருந்தாரு. ஆனால் ஒரு இன்றியமையாத வாய்ப்பு செந்தில் செல்வனுக்கும் திமு ராஜேந்திரனுக்கும் அண்ணா தோற்றுவித்த இயக்கத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பு, அண்ணா முழங்கிய சட்டப்பேரவையில் அண்ணாவினுடைய கட்சியின் சார்பில் அண்ணாவினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்று போகக்கூடிய வாய்ப்பு. அதை ஏன் அவங்க இழக்க போறாங்க? அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? அதனால அந்த திமுகவினுடைய தொடர் பயணம், திமுகவினுடைய கொள்கை கோட்பாடு, அந்த தலைவரினுடைய நம்பகத்தன்மை, அந்த தலைவர் இயங்குகிற அந்த இயக்கம் அவர்களை ராஜினாமா செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி, அதனால திமுகல இருந்து ஒருத்தரை கூட அழைச்சிட்டு வர முடியாது. அதிமுகல இருந்து 1000 பேரை அழைச்சிட்டு வரலாம். திமுகவில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அழைத்து வர முடியாது. அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் ஸ்டாலின் நம்பகத்தன்மை பெற்றிருக்கிற தலைவராக இருக்கிறார். அழிக்க முடியாத, வீழ்த்த முடியாத இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எப்படி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை அவருடைய செயல்கள் பேசப்படுது, அதே போல விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அதாவது ஆட்சி பொறுப்புல அமர்ந்ததிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் தான். கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தா கூட அந்த குதிரை பேர அரசியல் பண்ணி எம்எல்ஏக்களை இழுக்கிறது, இது போன்ற விமர்சனங்கள், சட்டம் ஒழுங்கு, பல்வேறு குற்றச்சாட்டுகள், எம்எல்ஏ ஒரு அமைச்சர் போதை மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள்ல சிக்கிறது. இது போன்ற தொடர் நடவடிக்கைகள் விஜய்க்கு அடுத்தடுத்து ஒரு சர்க்கிளாக இருக்கிறது எப்படி பாக்குது? விஜயினுடைய நிர்வாக குறைபாடு இருக்குல்ல, அதை விஜய் உணர்றாரானே முதல்ல தெரியல. நீங்க ஒரு நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குறீங்க சார். சமீபத்துல ஒரு செய்தி, உங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளை யார் துறை சார்ந்த அமைச்சராக இருந்து கையாளுறாருன்னா ஆதவ அர்ஜுன் கையாளுறாரு. ஏன் கையாளுறாரு? உங்களுக்கு அந்த நிர்வாகம் தெரியல, நீங்க அந்த நிர்வாகத்துல தலையிட விரும்பல, அதனால அவர் போறாரு. நீங்க விளையாட்டு வீரர்களுக்கு சப்ஸ்டியூட் வச்சுக்குவாங்க. கபடி ஆட்டத்துல பாத்திருக்கீங்களா? அல்லது வாலிபால் விளையாடும் போது இத்தனை பேர், 8 பேர் இருக்கணும், 7 பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி இருக்குன்னா அதுல 9 பேர் 10 பேர் வச்சிருப்பாங்க, ஒரு சப்ஸ்டியூட். அந்த மாதிரி முதலமைச்சருக்கு சப்ஸ்டியூட் வச்சிருக்கிற ஒரு அரசு இந்த அரசாகத்தான் இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. இப்ப இத்தனை நாட்களாக இவ்வளவு சர்ச்சை இருக்க, முதலமைச்சரினுடைய குரல் என்ன? முதலமைச்சர் என்ன சொல்ல வராரு இந்த நாட்டு மக்களுக்கு? நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினார். அதுக்கு அவர் சொல்றாரு நான் மாத்திரையை தான் பயன்படுத்தினேன்றாரு. நம்ம ஆட்கள் எக்ஸ்பெரிமெண்டாவே காட்டுறாங்க, மாத்திரையை போட்டு உடைக்கிறாங்க, உடைக்க மாட்டேங்குது, உடைக்க முடியல. அப்ப எவ்வளவு பெரிய பொய். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு விஜய்?
விஜயினுடைய கருத்து என்ன, அந்த கட்சியினுடைய கருத்து என்ன அப்படின்னு நாட்டு மக்கள் கேட்கறாங்க இல்லையா, நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மறுக்கிறாரு விஜய். மின்சார தட்டுப்பாடுன்னு கேட்டா ஆவடியில ஃபியூஸ் கேரியரை பகல்ல திருடிட்டு போறாங்க, அதனால அண்ணா நகர்ல சாயங்காலம் கரண்ட் போகுதுன்றாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க மக்கள். அப்போ ஒரு தடுமாற்றம், ஒரு தள்ளாட்டம் விஜய் இடத்திலே வெளிப்படுகிறது. அதனுடைய விளைவுதான் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை குறைவு. அதாவது அவர் ஒரு பெரிய தலைவர், பாலாறும் தேனாரும் ஓடிரும், லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிடுவாரு, ஊழல் இல்லாத அரசு அமைச்சிருவாரு, புதிய மாற்றாக இருப்பாருலாம் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னைக்கு சங்கடத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஏன்டா ஓட்டு போட்டோன்ற அந்த மனநிலை அவர்களிடத்துல வந்திருக்கு. நம்ம தவறு செய்துட்டோமோ அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயினுடைய செயல்பாடு தான். ஒரு அரசு இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகாது சார். குறைஞ்சபட்சம் 4 மாசம் 3 மாசம் ஆகும். இந்த அரசு முதல் வாரத்திலேயே எக்ஸ்போஸ் ஆகுது. 10 நாட்கள்ல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. முழுமையாக இன்னும் 60 நாள தொடல இந்த அரசு. அதற்கு முன்பாகவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த அரசு. எனவே விஜயினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜயினுடைய கையாலாகாதத்தனம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலே அவருடைய கையாலாகாதத்தனம் தான். அவருக்கு தெரியல நம்ம என்ன பொறுப்புல இருக்கோம்னு. நம் கையில் தரப்பட்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புங்கிற அந்த உணர்வே அவருக்கு இன்னும் வரல. இன்னமும் அந்த நடிகர் மனநிலையிலேயே இருக்காரு, இன்னமும் அந்த கேரவன் மனநிலையிலே இருக்காரு, இன்னமும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மனநிலையிலே இருக்காரு. அவர் இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்கிற நிலைக்கு வரவே இல்லை. அதனால விஜய் இன்னும் மோசமான நிலைக்கு அரசியல் ரீதியாக போவாரு. இந்த நிர்வாகம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அதனாலதான் அண்ணன் மு க ஸ்டாலின் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறாரு, மிக விரைவில் தேர்தல் வந்துரும், மிக விரைவில் ஆட்சி மாற்றம் இருக்கும். அண்ணன் அது ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைன்னு நீங்க பார்க்காதீங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக் கால்குலேஷனா நீங்க பாருங்க. அது ஒரு அரசியல் கணக்கு தான். அந்த கணக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் போட்டு வைத்திருக்கிறார்னா, அப்போ இந்த அரசு நீடிக்க முடியாத நிலைக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.